வணக்கம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஜிடி கார் மியூசியம். இது நம்ம கோயம்புத்தூரில் அவனாசி ரோட்டில் இருக்குங்க. ரொம்ப ஒரு அழகான ஒரு ரம்யமான ஒரு வார்த்தையினால் விவரிக்க முடியாத ஒரு கார் அருங்காட்சியகம். வாங்க பார்க்கலாம். நம்ம ஊர் ஸ்மார்ட் சிட்டி ஆயிடுச்சுங்க. ஸோ நம்ம ஊரில் ட்ரைவ் பண்ணுறதே ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் எங்கே பார்த்தாலும் மரங்களும் போயன்வில்லா மரங்களும் நிறைஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் வீட்டிலருந்து ஒரு 40 மினிட்ஸ் ட்ரைவில் நாங்கள் மியூசியம் சென்று அடைஞ்சிட்டோம். மியூசியம் பார்த்திங்கன்னா அவனாசி ரோட்டில் இருக்குது. ஸோ மெயின் சிட்டியோட ஏரியாலேயே இருக்குங்க. ஸோ இதுக்கு ஆன்லைனில் நம்ம புக் பண்ண வேண்டியதில்லை. நேர்லேயே போய் நம்ம டிக்கெட் வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா ராஜமௌலி செட் போட்ட மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான என்ட்ரன்ஸ் இருக்குது. பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குங்க. அதே மாதிரி மண்டே மாத்திரம் லீவு, நேஷ்னல் ஹாலிடேஸ் லீவு. மற்றபடி டியூஸ்டே டு சண்டே வரைக்கும் இருக்குது. டைமிங் பார்த்திங்கன்னா 9லேருந்து 6:30 PM வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். பண்ணிவிட்டு நாங்கள் கார் பார்க் பண்ணிவிட்டு உள்ளே நுழைஞ்சிட்டோம். டிக்கெட் பெரியவங்களுக்கு 125ங்க. ஸோ நாங்கள் இப்போ நம்ம பார்க்குறது என்ட்ரன்ஸுங்க. உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம் இந்த மியூசியத்தோட பயனீர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜிடி நாயுடு ஐயா. இவர் 1893 கோயம்புத்தூரில் பிறந்தவர். இவர் மிகப்பெரிய செல்வந்தர் ப்ளஸ் மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு தொழில் அதிபர். பல நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று காரோட தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருந்ததோடு ஜெர்மனி மாதிரி பல நாடுகளுக்கு சென்று இருக்கிறாருங்க. ஓவராலாக பார்த்தா அவருக்கு ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மேலே ஒரு தனி ஆர்வம். இந்த அருங்காட்சியகத்தில் பார்த்திங்கன்னா பல்வேறு இயர்ஸ் உள்ள கார்கள் வச்சுருந்தாங்க. ஃப்ரம் 1886 கார்ஸ் இங்கே கலெக்ஷன்ஸ் இருக்குது. மொத்தம் 2 ஃப்ளோரு. ஒரு ஃப்ளோரில் விண்டேஜ் கார்ஸ், ஒரு ஃப்ளோர்ஸ் இப்போ கரண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுற காரு ப்ளஸ் 20 to 30 இயர்ஸ் முன்னாடி கார்ஸும் இருக்குது. ஸோ பென்ஸு, பத்மினி, வால்ஸ்வாகன், கேடிலாக், ரால்ஸ் ராய், ஆஸ்டின், ஹன்சான்னு சொல்லிட்டு வால்ஸ்வேகன் வேன், நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. வைக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க. அது அழகாக மெயின்டைன் பண்ணி, அதை அழகாக பெயிண்ட் பண்ணி, அது பக்கத்தில் நம்ம போகாதபடி அழகாக ஒரு பார்டர் கட்டி நீட்டாக அது சொல்கிற அவங்க பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஏதோ எனக்கு என்னென்னா யூரோப் யூஎஸ்க்குள்ளே மியூசியம் போகிற மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. அது நினைக்கும்போது பார்ன் அண்ட் ரைஸான ஒரு நான் கோயம்புத்தூரியனாக இருக்கிறதுனால எனக்கு அது ரொம்பவே சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அந்த ஒவ்வொரு காருக்கு பக்கத்துலேயும் அந்த காரோட ஹிஸ்ட்ரி டீட்டெயில்டாக ரொம்ப ப்ரிசைஸ்டாக அந்த காரோட நேமு, இயர், என்ன மாடல் எல்லாமே நீட்டாக டிஸ்பிளே வச்சுருப்பாங்க. இது இவ்வளோ அழகான கார்களை பார்க்கும்போது புகைப்படம் எடுக்கணும்னு தாங்க தோணும். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நம்மளோட விண்டேஜ் கார்ஸை அந்த காலத்தில் எப்படி இருந்ததுன்னு ரசிங்க, புகைப்படம் எடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள். இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுவதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். See you
soon. Thank you. Bye.